நீண்ட யோசனைக்கு பிறகு இப்பொழுது தன் மானத்தை விட அம்மாவின் உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தவள் சித்தார்த்தின் கேபின் கதவை தயக்கத்தோடு தட்டினாள். யாரது என்று தன் முன்னால் இருந்த மானிட்டரில் கேமராவை செக் செய்தவன் உள்ளவா என்று கூற தயக்கத்துடனே உள்ளே சென்றவள் கண்முன் சித்தார்த் ஒரு மதுக்கோப்பையுடன் அமர்ந்திருந்தான். கயல்விழி உள்ளே நுழைந்த கோலத்தை பார்த்ததுமே அவனுக்கு புரிந்தது ஏதோ பெரிய பிரச்சனை என்று. என்ன விஷயம் என்று திமிராக கேட்க, சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி கேட்டு வந்திருக்கியா? நான் உனக்கு உதவி செய்வேன்னு எந்த நம்பிக்கையில வந்து கேக்குற? பிளீஸ் சார், என் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. என் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் சார். அவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க சார். பிளீஸ் எனக்கு லோன் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் என் வாழ்நாள் முழுக்க உங்ககிட்டயே இப்ப இருக்க மாதிரியே வேலை செய்யறேன். இன்னும் எத்தனை டாக்குமெண்ட்ஸ்ல வேணாலும் நான் சைன் பண்ணி தரேன் என்று அவள் கெஞ்ச, அத்தனை டாக்குமெண்ட்ஸ்ல உன்கிட்ட சைன் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இல்ல உனக்கு தான் என்ன இருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு? நீயே ஒண்ணுமில்லாத அன்னடங்காச்சி. இத்தனை டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்து அதை வச்சுட்டு நான் என்ன நாக்கு வழிக்கிறதா? இங்க பாருங்க மிஸ் கயல்விழி, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வேலைக்கு இங்க சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் லோன் கேட்டா எப்படி கொடுக்கறது? அதுவும் உங்களை நம்பி காசை வாங்கிட்டு நீங்க எங்கேயாச்சும் தலைமறைவாயிட்டீங்கன்னா நான் எங்கன்னு வந்து உங்களை தேடுறது? எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? லோன் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நீங்க இந்த ரூம் விட்டு வெளியில போகலாம் என்றதும் கொஞ்சமும் யோசிக்காமல் அவன் காலடியில் விழுந்து கதறி அழுதாள். சார் பிளீஸ் கொஞ்சம் மனசு வைங்க, எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கதறி கொண்டிருக்க சித்தார்த் அவளை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான். அவனது மனதில் பழிவாங்கும் உணர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது. சரி இப்ப என்ன பணம் வேணும் அப்படித்தானே என்று கேட்டான். ஆமா சார், பிளீஸ் சார். ஓகே ஓகே பணம் தரேன். 5 லட்சம் இல்ல 10 லட்சமே தரேன். ஆனா அதுக்கு ஒரு டீலிங் இருக்கு, அத நீ பண்ணாதான் உடனே உனக்கு லோன் கொடுக்க சொல்றேன் என்று கூற, எதை பற்றியும் யோசிக்காதவள் தன் தாயை காப்பாற்றினால் மட்டும் போதும், தனக்கு இருக்கும் ஒரே உறவு பாதுகாப்பு அனைத்தும் அவர் மட்டுமே என்று அந்த நிமிடம் தோன்றியதால் பட்டென்று அவனின் அந்த டீலுக்கு ஒத்துக்கொண்டாள். எனக்கு ஓகேதான் சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று கூறியவளை பார்த்து ஏளனமாக சிரித்தவன், காலேஜ்ல நான் உன்கிட்ட என்னோட உண்மையான காதலை வந்து சொன்னேன். ஆனா நீ என்னோட காதலையே அசிங்கப்படுத்தின. இப்போ நான் உன்கிட்ட ஒரு டீல் பேசுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இது உண்மையான கல்யாணம் இல்ல, அக்ரிமெண்ட் கல்யாணம் என்றதும் கயல்விழி அதிர்ச்சியில் தலை நிமிர்ந்தாள். சார் என்ன சொல்றீங்க? ஆமா, நான் நினைக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா என் வீட்லயே இருக்கணும். எனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் என் கூட என்னோட பெட்ல நீ இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சதும் உன்னை கழட்டி விட்டுருவேன். அதுக்காக நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம். உனக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அப்படியெல்லாம் உன்னை நடு ரோட்ல அம்போன்னு விட்டுற மாட்டேன். இதுக்கு ஓகேனா சொல்லு, கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கலாம். அடுத்த 5 நிமிஷத்துல உங்க அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணமும் போயிடும். இல்லனா நீ உன் வீட்டுக்கு உங்க அம்மாவோட பாடியை தான் தூக்கிட்டு போகணும் என்று எவ்வித ஈவு இரக்கமும் இல்லாமல் சொன்னான். கயல்விழிக்கு அப்பொழுதே தற்கொலை செய்து கொள்ளலாம் போல தோன்றியது. ஆனால் ஆபரேஷன் தியேட்டர் வாசலில் மரணத்தோடு போராடும் தன் தாய் அவளுக்கு நினைவுக்கு வர, இப்போதைக்கு தன் தாய் மட்டுமே தனக்கு முக்கியம் என்று முடிவெடுத்தவள் தன் வாழ்க்கையையே அவனிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாள். சரி சார், நான் சைன் பண்றேன் என்று கூறியவளை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று நினைத்திருக்க, அவன் நினைப்பையே பொய்யாக்கி விட்டாள். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், உனக்கு இஷ்டம் இல்லனா நீ தாராளமா என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று மீண்டும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு எதை பற்றியும் யோசிக்க நேரம் இல்லாத காரணத்தினால், இல்ல சார், நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு இதுக்கு சம்மதம்
என்று கூறியதுதான் தாமதம். ஓகே, வெயிட் பண்ணு என்றவன் அவனது பிஏவை அழைத்து அவன் சொல்லிய மாதிரி ஒரு அக்ரிமெண்டை ரெடி செய்து எடுத்து வர சொன்னான். பிரகாஷும் கயல்விழியை ஒரு நிமிடம் உற்று பார்த்து விட்டு அங்கிருந்து வெளியே சென்றவன் அடுத்த 5 நிமிடத்தில் அவன் கூறியது போலவே டாக்குமெண்டை ரெடி செய்து எடுத்துக்கொண்டு மீண்டும் சித்தார்த்தின் அறைக்குள் நுழைந்தான். சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி. ஓகே, அவங்க கிட்ட கொடுத்து சைன் வாங்கிடுங்க என்றதும் பிரகாஷ் அவளின் அருகில் சென்றவன், கயல், இதுல ஒரு சைன் போடுங்க என்று நீட்ட அதை வாங்கியவள் படித்து கூட பார்க்காமல் நடுங்கும் கைகளால் அந்த பேப்பரில் கையெழுத்திட்டாள். அதை எடுத்து சென்று சித்தார்த்தின் கையில் பிரகாஷ் கொடுத்ததும், சரி பிரகாஷ், நீ கிளம்பு. ஓகே சார் என்றவன் செல்லும் முன்பு கயல்விழியை பாவமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தான் சென்றான். ஏனோ அந்த பார்வை அவளுக்குள் இனம் புரியாத ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. ஏண்டி, உனக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கையா என்றதும் அவனை நிமிர்ந்து ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் பார்க்க, என்ன முழிக்கிற? டாக்குமெண்ட படிச்சு கூட பார்க்காம சைன் பண்ற? அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையா இல்ல லவ்வா என்று நக்கலாக கேட்க, சார், என் வாழ்க்கையே மொத்தமா முடிய போகுது. இதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்து மட்டும் நான் என்ன பண்ண போற சொல்லுங்க. என்னடி திமுரா, என்ன கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிடும்னு சொல்லாம சொல்லி காட்டுறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதான் உண்மை. உன்ன எந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீ என் கூட பெட் ஷேர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்குது இல்ல? அந்த டைம்ல நான் வரமாட்டேன், எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு ஏதாவது மறுத்து பேசின, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்போ நீ வெளியில போய் வெயிட் பண்ணு என்று கத்தியதும் அவனை அடிப்பட்ட பார்வை ஒன்று பார்த்தவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. எதுவும் பேசாமல் அவள் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டாள். அடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு பதிவாளர் அலுவலகத்தில் எளிமையான முறையில் அவர்களது திருமணமும் நடந்தது. சித்தார்த் அவளது கழுத்தில் ஒரு தாலியை கட்டினான். ஆனால் அவனது கண்களில் ஒரு மணமகனுக்குரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஒரு கைதிக்கு விலங்கு மாட்டிய திருப்தி தான் இருந்தது. அவன் கையால் தன் கழுத்தில் தாலி ஏறிய அந்த நிமிடம் அப்படியே பூமிக்குள் புதைந்துவிட மாட்டோமா என்று வெறுத்து போனது அவளுக்கு. தன் தந்தை மட்டும் இருந்திருந்தால் தனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்காது என்று கண் கலங்கியவள் இனி தன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்க்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமோ என்று நினைத்து துடித்து போனாள். திருமணம் முடிந்ததுமே அவளை தன் காருக்கு இழுத்துச் சென்று உள்ளே தள்ளியவன் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து புறப்பட்டான். என்னடி பெரிய இவளாட்டம் அழுதுகிட்டே இருக்க? எல்லா அழுகையும் இன்னைக்கே அழுது முடிச்சிட்டீனா? இதுக்கப்புறம் நான் தினம் கொடுக்க போற டார்ச்சர்ல அழறதுக்கு மிச்ச கண்ணீரை பத்திரமா வச்சுக்கோ என்று ஈவு இரக்கமே இல்லாமல் பேசியவனை எரித்து விடுவது போல முறைத்தவள் எதுவும் பேசாமல் வெளியே எரித்து கொண்டு வந்தாள். அவனும் அதற்கு பிறகு அவளை தொந்தரவு செய்யாமல் நேராக அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். வீடு வந்ததும் காரை நிறுத்தியவன், கீழே இறங்கடி, உனக்கு தனியா வெத்தலை பாக்கு வேற வச்சு கூப்பிடணுமா என்று கூறியவன் இறங்கி முன்னால் நடக்க அவளோ வாசலிலேயே நின்று அந்த வீட்டையே பயந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். முன்னால் நடந்து கொண்டிருந்தவன் பட்டென்று நடப்பதை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி பார்க்க அவள் வீட்டையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவனுக்கு கோபம்தான் வந்தது. வேகமாக அவள் அருகே சென்று, என்னடி இவ்ளோ வசதியான வீடு இருக்குதே, இவன் கிட்ட இன்னும் எவ்வளவு சுரண்டலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படி ஏதாவது எண்ணெய் வச்சிருந்தினா அத மண்ணுல போட்டு புதைச்சிட்டு இப்போ மூடிக்கிட்டு என் பின்னாடி வா என்றதும் பதறி துடித்தவள் அவன் கைப்பாகை போலவே அமைதியாக அவனுடன் உள்ளே நுழைந்தாள். அவ்வளவு ரணகலத்திலும் வலது காலை எடுத்து உள்ளே வைத்து செல்ல எப்படித்தான் அவளுக்கு தோன்றியதோ அதை அவளுமே கவனிக்கவில்லை. அங்கே ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து சித்தார்த்தின் அம்மாவும் ஷாலினியும் பேசிக் கொண்டிருந்தனர். சித்தார்த் உள்ளே வருவதை பார்த்தவர் வேகமாக எழுந்து, சித்தோ, நீ இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு சொல்லவே இல்லையப்பா என்று பேசிக் கொண்டிருந்தவர் பின்னால் வருபவளை பார்க்க அவள் கழுத்தில் தாலி தொங்குவதை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. சித்தார்த், யார் இந்த பொண்ணு? இவ கழுத்துல எதுக்கு நம்ம பரம்பரை தாலி இருக்கு?
இவ எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்றா என்று பதறியபடி கேட்க, அம்மா, இன்னையில இருந்து இவ தான் என் பொண்டாட்டி. ஆனா இவளுக்கு இந்த வீட்டுல பொண்டாட்டிக்குரிய எந்த மரியாதையும் கிடைக்க கூடாது. இவ ஒரு வேலைக்காரி மாதிரி தான். நீங்க இவளை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் என்று எல்லார் முன்னாடியும் அவளை சிறுமைப்படுத்தினான். சித்தார்த்தின் அம்மா கயல்வெளியை பார்த்து முகம் சுழித்தவர், என்ன சித்து பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்க கூட தகுதியே இல்லாத ஒருத்திக்கு நம்ம குடும்ப தாலியை காட்டி இந்த வீட்டுக்கே மருமகளா கூட்டிட்டு வந்திருக்க. என்னால இவளை எந்த காலத்திலயும் மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அம்மா, இவளை நான் என்னைக்கும் உங்களை மருமகளெல்லாம் ஏத்துக்க சொல்லல. நானும் இவளை பொண்டாட்டியா ஏத்துக்க போறதும் கிடையாது. இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரிய கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். எல்லாரும் இங்க எப்படி எல்லாம் இருப்பாங்களோ அதுல 10/11 ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். இவளை பழி வாங்கறதுக்கு எனக்கு இதை விட வேற நல்ல யோசனை இருக்கிறதா தோணல. இருந்தாலும் கல்யாணங்கிறது உன் வாழ்க்கையில ஒரு முறை தானப்பா நடக்கும். அத போய் இவ கூட பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்னம்மா பேசுறீங்க? இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா இவ கூடவே சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இப்போதைக்கு இவ என் பொண்டாட்டி. எந்த நிமிஷம் வேணாலும் என்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். அதுக்கப்புறம் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்லயும் செட்டில் ஆயிடுவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை இப்படி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டிய சித்தார்த் என்று கத்தினார். ஷாலினிக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. சித்தார்த், இவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் என்று கத்தினார். சித்தார்த் அவளிடம் ரகசியமாக சொன்னான், பயப்படாத ஷாலினி, இவளை பழி வாங்கறதுக்காகத்தான் நான் இதை செஞ்சிருக்கேன். இவளோட ஒவ்வொரு நாளையும் நான் நரகமாக்குவேன். காலேஜ்ல என்னை இவ அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு பழி வாங்க போறேன் என்றவன் வேகமாக மேலே தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். அவன் பின்னாலேயே செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்திய ஷாலினி ஓங்கி பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறையை விட்டாள். ஏண்டி, எவ்வளவு திமிரு இருந்தா என் சித்து கையால தாலியை கட்டிட்டு வந்திருப்ப. இப்ப என்னடான்னா அவன் பின்னாடியே அவனுடைய ரூமுக்கு போலான்னு பாக்குறியா? அவன் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? நீ இந்த வீட்டோட வேலைக்காரி. இந்த வீட்டு வேலைக்காரவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் நீயும் இருக்கணும். ஆண்டி, இவள அந்த ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் போடுங்க. இவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது என்றதும் ஷாலினி, நீ ஏமா இந்த அளவுக்கு வருத்தப்படுற? நீதான் என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக, சித்தார்த்தோட பொண்டாட்டி. கண்ட ரோட்ல போற நாயெல்லாம் அவன் பொண்டாட்டியா எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன் என்றவர் அங்கிருந்த வேலைக்கார பெண்மணியை அழைத்து, இங்க பாருங்க, உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு புது வேலைக்காரி ஒருத்தி வந்திருக்கா. இவளுக்கு அந்த ஸ்டோர் ரூமை காட்டுங்க, அந்த ரூம்லயே தங்கிக்கட்டும் என்றதும் இதுவரை இங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. 1000 தான் இருந்தாலும் அவர்களுடைய முதலாளியின் மனைவி இவளிடம் எப்படி அப்படி கடுமை காட்டுவது என்று பயந்து கொண்டு இருந்தவர்கள் அவளை அழைத்து கொண்டு செல்ல, ஹேய் நில்லு, ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்காத. இங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்து வேலையை செய். ஒழுங்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாதான் வீட்டுல சாப்பாடு கிடைக்கும், இல்ல பட்டினியாதான் கிடைக்கணும் என்று கூறியவர் ஷாலினியுடன் உள்ளே சென்று விட்டார். தன் தலைவிதியை எண்ணி நொந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்காரர்களோடு சேர்ந்து அவளும் தங்கிக் கொண்டாள். அந்த இரவு கயல்விழி ஒரு பழைய ஸ்டோர் ரூமில் படுக்க வைக்கப்பட்டாள். அவளது தாலி அவளது டிரெஸ்ஸிற்குள் மலைந்திருந்தது. அடுத்த நாள் காலை நேரத்துடனே எழுந்தவள் அங்கிருந்த வேலையாட்கள் முடிப்பதற்கு முன்பே எழுந்து கடகடவென்று தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். பிறகு தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு காலை உணவை கொண்டு வந்து மேஜையிலும் அடுக்கி வைத்தவள் தன் அறைக்கு செல்லலாம் என்று நினைத்தாள், ஆபீஸ் புறப்படுவதற்காக. அப்பொழுதுதான் சித்தார்த் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தான். என்றுமில்லாமல் இன்று அவளை காலையிலேயே பார்த்தது அவன் மனதுக்கு கொஞ்சம் இதமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அந்த இதத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் விரைப்பாகவே தன் முகத்தை வைத்துக் கொண்டவன் அவளிடம் வந்து, ஹேய், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டுதான் நீ டெய்லியுமே ஆபீஸ்க்கு வரணும்.
ஆனா அங்க நீ என் பொண்டாட்டின்னு யாருக்காவது தெரிஞ்சது அக்ரிமெண்ட் உடனே கேன்சல் ஆகிடும். உன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் நான் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அது மட்டும் இல்ல, இங்க உன் கழுத்துல இருக்கிற தாலி வெளியில காட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த மாதிரி ஆபீஸ்ல யாரு கண்ணு முடியாவது உன் தாலி பட்டுச்சு மவளே, அவ்வளவுதான், அதோட உன் அம்மா கதை முடிஞ்சிரும் என்று மிரட்ட கயல்விழி மௌனமாக தலையசைத்தாள். அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு அலுவலகம் சென்று விட அவளும் சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வர அப்பொழுதுதான் சித்தார்த்தின் அம்மா வந்தார். என்னடி காலையிலே எங்க சிவி சிங்கார்ச்சி மினிக்கிட்டு கிளம்பிட்ட? அத்தை, இன்னைக்கு ஆபீஸ் போகணும், இப்பதான் அவரு வர சொல்லிட்டு போனாரு. ஹட்டிங்க, யார பார்த்து அத்தன்னு சொல்ற? மரியாதையா மேடம்னு சொல்லி பழகு. அத்தை சொத்தன்னு இந்த உரிமை எடுத்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உடம்புல உயிர் இல்லாம போயிடும். ஜாக்கிரதை. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். அப்ப கிளம்பு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது என்று அவளை பிடித்து தள்ளி விட்டு விட்டு வேகமாக டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்து கொண்டார் சாப்பிடுவதற்கு. அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று கேட்பதற்கு கூட அங்கு ஆள் இல்லை. அவ்வளவு வேலையும் செய்துவிட்டு வெறும் வயிற்றுடனே அங்கிருந்து அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றாள். வெளியில் வந்தவள் வேகமாக பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு வழியாக அலுவலகத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டாள். அலுவலகத்தில் கயல்விழி எப்பொழுதும் போல ஒரு சாதாரண ஊழியராக தன் வேலையை தொடங்கினாள். அவளது நெற்றியில் குங்குமம் இல்லை, கழுத்தில் தாலி வெளியே தெரியவில்லை. அவளுக்கு திருமணமானதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அவள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அவள் வந்ததும் அவளை உள்ளே அழைத்த சித்தார்த், ஏண்டி, இது என்ன உங்க அப்பா வீட்டு ஆபீஸா? உன் இஷ்டத்துக்கு லேட்டா வர வேலைக்கு நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வரலனா நீ லேட் பண்ற எல்லா டைமிங்கும் சேர்த்து உன்னோட சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் என்று மிரட்டினான். சாரி சார், நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். சரி போ என்றதும் கண்கள் கலங்கியபடியே வெளியே வந்தவள் அவளுக்காக ஒதுக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து அன்றைய வேலைகளை பார்க்க தொடங்கினாள். ஆனால் மனம் முழுவதும் மிகவும் பாரமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவள் தங்கையிடம் இருந்து போன் வர அதை அட்டன் செய்ததும், ஹலோ, என்னக்கா ஆபீஸ்க்கு போயிட்டியா? ஆமாண்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜ் கிளம்பிட்டியா? நானும் கிளம்பிட்டேன்கா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்கடி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வீட்ல கொஞ்சம் கவனமா இரு, யார் வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்காத. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிக்கா, எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்ததும் அப்பொழுதுதான் தன் அன்னையை சென்று பார்க்காதது நினைவுக்கு வந்தது. மாலை அலுவலகம் முடிந்தவுடன் நேராக அவரை சென்று மருத்துவமனையில் பார்த்துவிட்டு தான் பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அன்று அந்த அலுவலகத்திற்கு அர்ஜுன் என்பவன் புதிய மேனேஜராக வந்து சேர்ந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் முதலில் பார்த்த ஆள் கயல்விழிதான். அவளது சோகமான முகமும் அவளது பேரழகும் அவனை முதல் பார்வையிலேயே சுண்டி இழுத்தன. ஹலோ கயல்விழி, நான் அர்ஜுன், நான் தான் புதுசா வந்திருக்கிற மேனேஜர். உங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவன் அவளுக்கு கை கொடுத்தான். இதை தூரத்திலிருந்து தன் கேபின் வழியாக பார்த்து கொண்டிருந்த சித்தார்த்திற்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க தொடங்கியது. அவன் கையில் இருந்த பேனா அவனது அழுத்தம் தாங்காமல் உடைந்து சிதறியது. கோவத்தில் அவனது கண்கள் சிவக்க, யார் இவன்? இவகிட்ட எதுக்கு இப்படி வழியறான் என்று அவனது பொசசிவ்னஸ் தலை தூக்க தொடங்கியது. உடனே அவளுடைய கேபினில் இருந்த போனிற்கு அழைத்தவன், ஹலோ, எவன்கிட்டடி பல்ல இடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? சார், மேனேஜர் டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு, அவனை என் ரூமுக்கு அனுப்பி வை. நீ எதுக்கு அவன் கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? இல்ல சார், அவர் இப்பதான் வந்து பேசினாரு. அதான், அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மூடிக்கிட்டு போனை வச்சுட்டு அவனை என் ரூமுக்கு அனுப்பு. ஓகே சார் என்று போனை வைத்தவள், சார், உங்களை எம்டி சார் உள்ள வர சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் போய் பாக்குறேன். உங்க பேர் என்ன? மிஸ் கயல்விழி சார். வாவ், நைஸ் நேம். என்னோட பேரு அர்ஜுன் என்றவன், ஓகே கயல், அப்புறமா பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சித்தார்த்தின் அறைக்கு சென்றான்.
அன்று முழுவதும் அவளுக்கு கொஞ்சம் கூட இடைவேளையே இல்லாமல் மாற்றி மாற்றி வேலையை கொடுத்து அவளை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தான். காலையிலும் சாப்பிடாமல் மதிய உணவையும் சாப்பிட விடாமல் இருந்ததிலேயே அவளுடைய உடல் மிகவும் பலவீனமாக போன இருந்தது. தலையெல்லாம் சுற்றுவது போல இருக்க தன் டேபிளிலேயே தலையை சாய்த்து படுத்து விட்டாள். அதை கேமரா வழியாக பார்த்த சித்தார்த்தோ உடனே அவளுடைய கேபினுக்கு போன் செய்து அவனுடைய அறைக்கு வர சொன்னான். மெதுவாக தட்டு தடுமாறி அவன் அறைக்குள் நுழைந்தவள், "மே ஐ கம் இன் சார்?" "உள்ளவா" என்று அதிகாரமாக அழைக்க உள்ளே சென்றவளோ, "சார், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க?" "ஏன், காரணம் இருந்தா தான் கூப்பிடணுமா? இல்லனா மகாராணி வரமாட்டீங்களோ?" "அப்படியெல்லாம் இல்ல சார்." "அப்புறம் வேலை நேரத்துல உனக்கு என்னடி அங்க ஒரு தூக்கம்? ஜாலியா டேபிள்ல தலைய வச்சு சொகுசா தூங்குற. நீ தூங்குறதுக்கு தான் உனக்கு இங்க நான் சம்பளம் கொடுக்கறேனா?" "ஐயோ சார், கொஞ்சம் லேசா மயக்க வர மாதிரி இருந்துச்சு" என்றதும் சேரில் இருந்து வேகமாக எழுந்தவன் அவள் அருகே நெருங்கி வர அவனோ பதட்டத்தில் 2 அடி பின்னால் எடுத்து வைத்தாள். "என்னடி, இங்க வந்து டிராமா போட்டுட்டு இருக்கியா? இந்த மாதிரி சிம்பதி எல்லாம் கிரியேட் பண்ணி என்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு ரூம் போட்டு யோசிக்கிறியா என்ன?" என்றதும் அவளுக்கு இதயத்தில் யாரோ சம்பட்டியை வைத்து அடித்தது போலவே இருந்தது. அந்த வழியில் அவள் உடல் முழுவதும் துடிப்பது போல இருக்க அவளை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்தால் கண் கலங்க. "இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எப்படித்தான் உடனே கண்ணுல தண்ணிய ரெடியா வச்சிருக்கீங்களோ, முணுக்கு முணுக்குன்னு ஊத்துது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி" என்றவன் அவள் அருகே நெருங்கி வர அவளோ விலகி விலகி பின்னாலேயே சென்று கொண்டிருந்தவள் சுவற்றில் முட்டி நிற்க, "இப்போ எதுக்கு சார் இவ்வளவு பக்கத்துல வரீங்க?" "ஏன், நான் உன் பக்கத்துல வரக்கூடாதா? நான் உன் புருஷன் தானே. உனக்கு என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது மறந்து போச்சா? அப்பப்போ உனக்கு ஞாபகப்படுத்தணுமா என்ன?" என்று பேசிக்கொண்டே மிகவும் நெருக்கமாக அவள் முன்னால் வந்து நின்றவன் அவனுடைய மூச்சு காற்று அவள் மேல் படும் அளவுக்கு இருக்க பெண் அவளுக்கோ பயத்தில் உடல் எல்லாம் வியர்க்க தொடங்கியது. "எதுக்குடி இப்படி பயந்து நடுங்குற? நீ எல்லாம் பயப்படுறான்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இங்க பாரு, நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அதனால ஒழுங்கு மரியாதையா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ." "என்ன?" என்று அதிர்ச்சியானவள், "என்னால முடியாது" என்று கூறியதன் தாமதம், "நீ என்னடி முடியாததுன்னு சொல்றது? உன்கிட்ட இருந்து எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். காசு வாங்குறல, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட பர்ஃபார்மன்ஸ காட்ட வேண்டாமா?" என்றதும் அவளுக்கு அப்படியே இறந்து போய்விட தோன்றியது. அவன் கேட்ட வார்த்தையில் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வழிய, "ப்ளீஸ் சித்தார்த், இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது." "ஏய், என் பேரை சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா சார்னு கூப்பிடு." "சாரி சார், இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது." "வலிக்கணும்டி, வலிக்கணும். அதுக்குத்தானே இப்படி எல்லாம் பேசுறது. உனக்கு வலிச்சு நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது தெரியுமா?" என்று கொடூரமாக சிரித்தவனை வெட்டவா குத்தவா என்று முறைத்தவள் அவனை தள்ளி விட்டு அங்கிருந்த நகர பார்க்க பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து நிறுத்தியவன் அவளை தப்பிக்க விடாமல் 2 பக்கமும் கைகளை வைத்து லாக் செய்தான். "என்னடி, திமுறா என்கிட்டயே உன் கோவத்தை காட்டுறியா? என்ன தள்ளி விட்டு போற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை தொடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, விருப்பம் இல்லாத வேற ஒரு பொண்ணை நான் தொடக்கூடாது. எனக்கு நீ பொண்டாட்டி தான். உன்னை தொடறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இதோ உன் கழுத்துல தாலிய ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கியே, அது நான் கட்டினது தானே. அப்போ என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உனக்கே கிடையாது. இருந்தாலும் எனக்கு நீங்க இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கல. நான் இங்கிருந்து போகத்தான் போறேன்" என்று அவனிடமிருந்து தப்பிக்க பார்க்க அவனுக்கு வந்த கோபத்திற்கு சற்றும் தாமதிக்காமல் அவளுடைய இதழில் மிகவும் வன்மையாக சிறைப்பிடித்தான். அவனிடமிருந்து கிடைக்கும் முதல் முத்தம் அது இவ்வளவு கொடூரமாகவா கிடைக்க வேண்டும்? வலியில் துடித்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க அவள் அவன் மார்பில் கை வைத்து அடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் ஒரு இன்ச்சு கூட அவனை நகர்த்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவள் இதழிலிருந்து ரத்தமே வெளியேற ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதும் அவன் வெறி அடங்கியது போல தெரியவில்லை.
நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த இந்த முத்தம் நிற்பது போல தெரியாமல் இருக்க ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு விடவே சிரமமானது. அதை பார்த்து கொண்டுதான் இருந்தானே தவிர அவளை விட்டு பிரியவில்லை. மேலும் மெதுவாக அவளுடைய கண்கள் மேலே சொருக ஆரம்பிக்க அப்பொழுதும் அவனுடைய கோபம் அடங்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் சுத்தமாக முடியாமல் காலையிலிருந்தும் வெறும் வயிறாக இருந்ததில் உடல் மிகவும் பலவீனம் அடைந்து அப்படியே மயங்கி அவன் மார்பிலேயே சரிந்து விட்டாள். அதற்கு பிறகுதான் அவளை விட்டு பிரிந்தவன் பதட்டத்தில் அவள் கன்னங்களை தட்டி, "ஏய், என்னடி என்கிட்ட மறுபடியும் டிராமா போடுறியா? இப்ப நீ கண்ணை திறந்து பார்க்கல, உன்னை இந்த மாடியிலிருந்து தூக்கி வீசிடுவேன்" என்று அவன் கத்திக் கொண்டிருக்க அப்பொழுதும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதற்கு பிறகுதான் அவனுக்கு பதட்டம் கூடியது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் அங்கிருக்கும் பிரைவேட் அறைக்குள் நுழைந்து மெத்தையில் மெதுவாக படுக்க வைத்துவிட்டு உடனே அவனுடைய பர்சனல் டாக்டருக்கு போன் செய்து வரவழைத்தான். அவர் வருவதற்குள் அவன் உயிர் அவனிடமே இல்லை. அவளை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தான். "ஏய் கயல், எழுந்திருடி, என்னடி இது ஒரு முத்தத்துக்கு இப்படி கிடக்குற" என்று எழுப்ப முயற்சி செய்ய அதற்குள் அங்கு டாக்டர் வந்து விட்டார். அவர் உள்ளே நுழைந்ததும், "மிஸ்டர் சித்தார்த், யார் இவங்க?" "என்னோட ஸ்டாஃப் தான். இங்க ரூம்ல ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இங்க படுக்க வச்சிருக்கேன். நீங்க என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர்." "ஓகே சித்தார்த், ஒரு நிமிஷம் தள்ளிக்கோங்க" என்றதும் அவளிடம் இருந்து எழுந்து நகர்ந்து நின்றவன் அப்பொழுதும் அவள் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவளுடைய முகமெல்லாம் வெளிரி போய் அவள் உதட்டிலிருந்து காயமாகி ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவன் செய்த வேலையால். மருத்துவர் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு மீண்டும் சித்தார்த்தை பார்த்தவர் வேறு எதுவும் கேட்பதற்கு துணிவின்றி அவள் உதட்டில் இருந்த காயத்தை தனது பஞ்சை எடுத்து துடைத்து சுத்தம் செய்துவிட்டு அவளுக்கு ஒரு ஊசியையும் போட்டவர் பின்பு அவனிடம், "மிஸ்டர் சித்தார்த், இவங்க காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. பிபி வேற திடீர்னு ஹையா காட்டுது. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்த உடனேவே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்டாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அதுவும் இல்லாம ரொம்ப வீக்கா வேற இருக்காங்க. அதனாலதான் இப்படி சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல." "ஓகே டாக்டர், மயக்கம் தெரியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்?" "இன்னும் அரை மணி நேரத்துல எழுந்துருவாங்க." "தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச்" என்றதும் டாக்டர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். பின்பு மீண்டும் அவள் அருகே வந்து அமர்ந்தவன் அவள் தலையில் கையை வைத்து லேசாக வருடிவிட்டு, "ஏண்டி காலையிலிருந்து எதுக்காக சாப்பிடாம இப்படி பட்னி கிடக்குற? என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற நீ?" என்று கேட்டவனுக்கு தெரியவில்லை, காலையில் வீட்டில் அவன் அன்னை சாப்பிட விடவில்லை, இங்கு ஆபீஸில் அவனும் மதிய உணவை அருந்த விடவில்லை என்று அந்த நிமிடம் யோசிக்கவே தவறிவிட்டான். அவள் எப்பொழுது எழுந்திருப்பாள் என்று அவள் அருகிலேயே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவனோ அதற்குள் அவனுடைய பிஏவிற்கு கால் செய்து ஜூஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய அறையில் வைத்துவிட்டு செல்லுமாறு சொன்னான். அவனும் கொண்டு வந்து வைத்தவன், "இந்த சார் எங்க போயிட்டாரு? ஹாலையே காணோம். ஆனா ஜூஸ் மட்டும் டேபிள் மேல வைக்க சொல்றாரே, ஒருவேளை பர்சனல் ரூம்ல இருப்பாரோ" என்று நினைத்து கொண்டே அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு, "நமக்கு எதுக்கு வம்பு" என்றவன் வேகமாக வெளியேறிவிட்டான். அவன் வெளியேறி சென்ற அடுத்த நொடியே சித்தார்த் எழுந்து அந்த அறையில் இருந்து வந்தவன் அவன் டேபிள் மேலில் இருந்த ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டு மீண்டும் கயல்விழியிடம் சென்று அமர்ந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவள் மெதுவாக கண்ணை திறக்க மீண்டும் முகத்தை கோபமாகவே வைத்துக் கொண்டான். கண்ணை திறந்ததும் அவன் தன் முன்பு இருப்பதை பார்த்து பதறி அடித்து எழுந்திருக்க, "எதுக்கு இப்ப இவ்ளோ பதட்டமா எழுந்திருக்கிற?" என்று எதுவுமே நடக்காதது போல கேட்க அவளுக்கு கோபமாக வந்தது. அந்த கோபம் கண்ணீராக மாறி, "ஏன் சித்தார்த் இப்படி நடந்துக்கிறீங்க? எதுக்கு என்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறீங்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் எதுக்கு எனக்கு முத்தம் கொடுக்கறீங்க? சரி, நான் மூச்சு விட முடியாம போராடிக்கிட்டு இருக்கேன்ல, அப்பவாது என்னை விட்டுறலாம் இல்ல? அப்படி என்ன உங்களுக்கு என் மேல வேறி? இவ்வளவு கோபத்தையும் வன்மத்தையும் என்கிட்ட காட்டுற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்?"
இங்க பார், நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. மரியாதையா அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு கிளம்புற வழியை பார். எனக்கு ஒன்னும் எதுவும் தேவையில்லை, நான் போறேன் என்று எழுந்தவளை கையை பிடித்து இழுத்தவன் அந்த ஜூஸ் கிளாஸை எடுத்து வம்படியாக அவள் வாயில் திணித்து குடிக்க வைத்தான். வேறு வழி இல்லாமல் அவளும் கடகடவென்று குடித்து முடிக்க, ஏண்டி நீ உண்மையாவே தான் மயக்கம் போட்டு விழுந்தியா இல்ல நடிக்கிறியா என்று கேட்டதும் அவனை பார்த்து முறைத்தவள், உங்ககிட்ட நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என்று கூறிவிட்டு வேகமாக எழுந்து வெளியே வர நினைத்தவள் பின்பு நின்றுவிட்டு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்றதும், இன்னைக்கு நீ எங்கேயும் போக தேவையில்லை, ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வீட்டுக்கு போ. ஏன் சித்து என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு உன்னை பார்க்கவே 4 பேர் வேணும். அந்த கண்டிஷன்ல இருந்துகிட்டு அம்மாவை பார்க்க போறாளாம். போடி, வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இரு. ஆமா, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடலையா? ஐயோ, ரொம்ப சீக்கிரமா கேட்டுட்டீங்க சித்து. காலையில வீட்டுல அவ்வளோ வேலை முடிச்சு வச்சுட்டு சாப்பிடலான்னு நினைக்கும் போது உங்க அம்மா வந்து திட்டினாங்க. அதோட கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டேன். இங்கேயாவது வந்து மதியம் சாப்பிடலாம்னு நினைச்சா நீங்களும் வேணும்னே என்ன பழி வாங்கறதுக்காக என்ன சாப்பிடவே விடாம வேலை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கடையில நான் எப்படி சாப்பிடுவேன்? நானும் ஒரு மனுஷிதான், எனக்கும் உணர்வுகள் இருக்கு. கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்று கூறிவிட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள். போகும் அவளையே ஒரு வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தவனின் மனசாட்சியோ, என்ன சித்து, அவ மேல உனக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகுதோ? அவ உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினவ, அவ மேலையெல்லாம் நீ பாவம் பார்க்காத என்று அவன் மனசாட்சி கூற, கொஞ்சமாக கீழே இறங்கி வந்தவன் மீண்டும் முருங்கை மரம் ஏறிக்கொண்டான். இவளுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை என்று கூறிவிட்டு மீண்டும் சென்று கேபினில் அமர்ந்து அவனுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். அங்கிருந்து தன்னுடைய கேபினுக்கு சென்றவள் சிஸ்டத்தை ஆஃப் செய்துவிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே வந்து அங்கிருந்த பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து சென்றாள். அவளால் சுத்தமாக நடக்க முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவசர அவசரமாக பஸ் ஏறி வீட்டிற்கு சென்றாள்.